இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்ல ஷென்லி என்ற ஒரு பொண்ணு அங்க வந்து லில்லின்றவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்ருக்காங்க. "இன்னுமே இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணு. அப்படின்னா தான் உன்னோட சிஸ்டர பத்தின விஷயங்கள்லாம் உனக்கு தெரியும்னு" சொன்னதும், "நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ வந்து ஃபேமஸான ஆக்டரா இருக்கலாம். ஆனா உன்னோட புத்தி சரியில்ல. உனக்கு இப்ப என்ன வேணும்?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்டுட்ருக்கா. அவளுக்கு அப்படியே அங்க வந்துட்டு மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. பார்த்தா ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு எதையோ கலந்திருக்கா போல. "எனக்கு என்ன வேணுமா? இந்த ஃபேஸ் தான் எனக்கு வேணும்" அப்படின்றத சொல்லிட்டு, அவள அங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குமே கூட்டிட்டு போயிடுறாங்க. அவளோட ஃபேஸ வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்துட்டு. நம்ம ஹீரோயின் கண்ண முழிச்சவங்க பார்த்ததுமே அவளோட ஃபேஸ் வந்துட்டு மாறி போயிருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. இவ என்ன வேலை பண்ணி வச்சுட்டா அப்படின்றத சொல்லிட்டு, அப்ப அங்க அவகிட்ட போய் "நீ என்ன வேலை பண்ணி வச்சுட்ட? எதுக்காக இப்படிலாம் பண்ண?" அப்படின்றத சொன்னதும், "ஏன்னா எனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஃபேஸால தான் தீர்க்க முடியும்" அப்படின்றத சொல்றா. "ஸோ நீ இப்போ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்ட போய் வந்து நீ மீட் பண்ணி பேசணும். எனக்கு 1 பில்லியன் கடன் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நீ அடைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு" சொன்னதும், "என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்க? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்" அப்படின்றத சொன்னதுமே, "அப்படின்னா உன் சிஸ்டர் நீ வந்துட்டு பார்க்க வேணாமா?" அப்படின்றத சொல்லிட்டு அவளோட திங்ஸ் சிலத காமிக்கிறா. "உன்னோட ஹஸ்பண்ட்ட போய் நான் என்ன பேச முடியும்னு" சொன்னதும், "அவன் வந்துட்டு ரொம்பவே பெரிய பிஸ்னஸ் மேன். நீ அவன செட்யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு இந்த காசு எல்லாத்தையுமே வந்து குடுத்தா தான், நான் வந்துட்டு உனக்கு உன்னோட சிஸ்டர் பத்தி சொல்லுவேன்றத" சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ ஃபூவேங்க காமிக்கிறாங்க. அங்க அசிஸ்டன்ட், பாஸ் இப்படி மேடம் வந்து புதுசா ஆரம்பிச்ச அந்த மெடிசன்னால ஏகப்பட்ட பேருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஷேர் மார்க்கெட்ல எல்லாமே டவுன் ஆயிட்டுருக்கு அப்படின்றத சொல்றான். அத கேட்டுட்டு அவனுக்கு அங்க ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. பிறகு இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே அங்க எல்லாரும் வெல்கம் பண்ணதும் இவளுக்கு அதெல்லாமே புதுசா இருக்கு. அங்க வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, வாவ்! இவ்ளோ வந்து ஒரு லக்ஸரியான லைஃப வாழ்ந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயி அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, நான் எப்படியாச்சும் அவன வந்துட்டு செட்யூஸ் பண்ணி அந்த காசு எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு ஹீரோ எங்க அவ வந்துட்டாளான்னு கேட்டதும், மேடம் உள்ள தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே, அவன அங்க பார்த்துட்டு அவ பயந்து போயிட்டு வேகமா எஸ்கேப் ஆயி ஓடுறா. நில்லு நான் வந்துட்டு பார்த்துட்டேன் உன்ன திரும்புன்னு சொல்லும்போது, அங்க திரும்பி பார்த்தா அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிருது. ஏன்னா ஹீரோக்கு வந்துட்டு கண்ணு தெரியாம இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பா போல. ஸோ இவளோட ஃபேஸை பார்த்ததுமே அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. ஆனா இவளுக்கு வந்துட்டு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கண்ணத்த சேர்ந்து அரைஞ்சிடுறா. "நீ வந்துட்டு கூட சேர்ந்து இருந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே கூட சேர்ந்து தான் இந்த வேலை பண்றான்னு சொல்லிட்டு அவளுக்கு தப்பா புரிஞ்சுக்கிறா. அப்ப அங்க அவன் "இப்ப எதுக்காக நீ தேவையில்லாம என்ன வந்து அடிச்சிட்டு இருக்க? நீ வந்து பண்ண வேலையால எனக்கு எவ்வளோ நஷ்டமாயிருச்சு தெரியுமா? உன்னால எனக்கு எப்பயுமே தொல்லையா தான் இருக்கு. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உன் கூட சேர்ந்து வந்து இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. நீ ஆரம்பத்துலேருந்து என்ன செட்யூஸ் பண்ணி தானே இந்த லெவலுக்கு வந்து" அப்படின்ற சொன்னதும், "ஓ! நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கியா?" அப்படின்ற சொல்லிட்டு ஹேர வேற கழட்டி விட்டு அப்படியே ட்ரெஸ்ஸ அவங்க வந்து அப்படியே எடுத்துட்டு பக்கத்துல வந்து க்ளோஸா வந்து அப்படியே உரசுற மாரி பேசிட்டு இருந்ததுமே, "நீ இப்படிலாம் பண்ற வேலை வைக்காத. இந்த வேலையெல்லாம் என்ட்ட நடக்காது. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கணும்னு" சொன்னதும், "நான் உன்னோட ஒய்ஃப். நீ வந்துட்டு உன் இஷ்டத்துக்கு பேச முடியாதுன்னு" சொன்னதுமே, வம்பு பண்ணி அவன் வந்துட்டு தூக்கிட்டு போறான். டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னோட பவர் என்னன்னு உனக்கு காமிக்க வேணாமா அப்படின்ற சொன்னதும், "நான் உன்னோட ஒய்ஃபா இருக்கலாம். எனக்கு விருப்பம் இல்லாம நீ டச் பண்ணாதன்னு" சொன்னதுமே, பெட்ரூம்க்கு அவங்க கூட்டிட்டு போனதுமே அங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆயிருது. ஹீரோ ஏன் பயந்துட்டு இருக்க? நான் உன் ஹஸ்பண்ட் தானே சொன்னாங்க. கிஸ் பண்ண போனா, அப்ப அங்க அவன் வந்துட்டு வேகமா வந்து புடிச்சு அங்க தள்ளி விட்டுறான். "காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? வந்துட்டு இதுல சைன் பண்ணு" அப்படின்றத சொல்றான். பார்த்தா அவங்களுக்கு 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் தான் வந்து மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ 2 இயர்ஸ்மே வந்துட்டு முடிய போகுது. நீ வந்து என்னோட பாட்டிய காப்பாத்தணுன்ற காரணத்துக்காக தான் நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உன் கூட வந்துட்டு எனக்கு எப்பயுமே விருப்பமே கிடையாது இருக்கிறதுக்கு. நீ எப்பயுமே வந்துட்டு என்னோட காச பத்தி தான் வந்துட்டு பெருசா நெனச்சிட்டு இருப்ப. நீ வந்துட்டு சரியான வந்துட்டு ஒரு திருட்டு பொண்ணு மாரி தான்" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்றான். அவளுக்கு அப்பதான் புரியுது இவன் எதுக்காக வந்துட்டு இந்த ஃபேஸ மாத்தி விட்டுட்டு இவன்ட்ட போய் வந்து செட்யூஸ் பண்ணி காசெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, "நீ வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா?" அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், "சரி ஓகே நான் உனக்கு டைவர்ஸ் குடுத்துறேன். ஆனா எனக்கு 1 பில்லியன் குடுக்கணும். காம்பன்சேஷன் பண்ண வேணாமான்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிருது. "என்னது 1 பில்லியன்?" அப்படின்னு சொன்னதும், "ஆமா டைவர்ஸ் குடுனா சும்மா டைவர்ஸ் குடுத்துட்டு போக முடியுமா?" அப்படின்றத சரி அங்க வந்து கேட்டுட்ருக்கா. அப்ப அவனுக்கு அங்க கால் வந்துருது. இப்படி வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஒருத்தவங்க வேற ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "உன்னால என்னைக்காச்சும் நான் நிம்மதியா இருக்க முடியுதா? எப்ப பாரு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உன்னால என்னோட இமேஜுமே டோட்டலா வந்து காலியாகுதுன்னு" சொன்னதுமே, "இதுக்கு நானே வந்துட்டு சரி பண்றேன்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்குமே போறாங்க. அப்ப அங்க வேன் சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா. அவ வந்துட்டு அந்த லிலிக்கு வந்துட்டு சுத்தமா புடிக்காது போல. ஸோ வந்துட்டு இவளால தான் இத்தன பிரச்சனை. இவ வந்துட்டு ஒரு ஆக்டரா இருக்கவே தகுதி இல்ல அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின், "எனக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண தெரியும்" அப்படின்ற சொல்லிட்டு, அங்க வந்துட்டு நீடியெல்லாம் வச்சு அங்க அக்குபஞ்சர் வந்து ட்ரீட் பண்றா. அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே சரியாக ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சதுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஷென்லிக்கு தான் இதெல்லாமே தெரியும், இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, ஆனால் இதை பற்றி இவ இப்போ வரைக்கும் பேசலையே அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே இந்த இது யார் வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ் கொடுத்தது அப்படின்றத சொல்லி கேட்டதும் இது வந்துட்டு எனக்கு வந்து வீட்டில் தான் கொடுத்தாங்க, இதில் தான் அந்த மெடிசன் போட்டு நான் குடிச்சேன்னு சொன்னதுமே அதை மோந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த கொடுத்த மெடிசனில் தான் வந்துட்டு பாய்சனை கலந்துருக்காங்க, இதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிட்டுருக்கு, இவங்க யார் அப்படின்றத சொன்னதும் என்னோட ரிலேஷன் தான் சொன்னதுமே அப்போ இந்த லேடி தான் உங்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு சொன்னதும் தேவையில்லாமல் நீ வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு அழகாகவே இல்லை, நீ எல்லாம் வந்துட்டு என்ன ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் இப்படிலாம் பேசாத அப்படின்றத சொன்னதும் நான் என்ன தப்பாக பேசிட்டேன், உண்மையை தானே சொன்னேன், இவெல்லாம் வந்துட்டு ஒரு ஆக்டராக இருக்கவே தகுதி கிடையாது, ரெண்டாவது இவ எப்படி வந்துட்டு இப்படி பொய்யா வந்துட்டு நம்ம மேலே பழிய போடலாம், இவ தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ராப்ளமை வந்து சார்ட் அவுட் பண்ணிடுறான். வாஷ்ரூம் போகும்போது அங்கே நம்ம லில்லி வந்துடுறா. எதுக்காக நீ வந்துட்டு இப்படி என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய வேணாமா, சரி ஓகே எப்போ நீ எனக்கு அந்த காசெல்லாம் வாங்கி கொடுப்ப அப்படின்ற சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உன்னை பற்றியுமே எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு, நீயுமே வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டிருக்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம் போகவும் என்னை வந்துட்டு இப்போ தள்ளி விட்ருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போங்க அந்த வேன் வந்துடுறா. நீ எதுக்காக தேவையில்லாமல் எப்பயுமே வந்துட்டு என்னோட பிரச்சனையில் தலையிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஒரு ஆக்ஷாக இருக்கவே தகுதி கிடையாது, உன் மூஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு எங்கள் பேசுகிறா. நம்ம ஹீரோயின் மூஞ்சி ஒன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இல்லையே, ஒரு ஆக்டிங் பண்ணுறதுக்கே வந்துட்டு துப்பு இல்லைன்னா நீ ஏன் வந்து பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறா. நீ வந்து உன் ஹஸ்பண்டால் தானே இவ்வளோ பெருசாக வந்திருக்க, உனக்கு என்ன தகுதி இருக்குது, அவர் இல்லைன்னா நீ ஜீரோன்னு சொன்னதுமே இங்கே அவ்வளோதான் இவளுக்கு கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசணும்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததும் நான் அவளும் பேசிகிட்டு இருந்தா நீ எதுக்கு நடுவில் வர அப்படின்ற சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் ஏன் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப பிடிச்சி அடிச்சு அங்கே முடிய பிடிச்சி உருண்டதும் அங்கே அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே நீங்கள் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஸோ நாளைக்கு ஒரு ஆனிவர்சரி பார்ட்டி வரப்போகுது, அதுக்கு வந்துட்டு நீ என் கூட சேர்ந்து வரணும், அதுக்கப்புறம் அங்கேவே வச்சு நம்ம டைவர்ஸ்லையுமே சைன் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே ஓ இஷ்டத்துக்கு ஓ இடத்துக்குலாம் நான் கூட வந்துட்டு இருக்க முடியாது, நீ சொல்கிற மாதிரிலாம் நான் வந்துட்டு எதுலேயும் சைனும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவன் கூட தான் சேர்ந்து வந்துட்டுருக்கா. என்னை அசிங்கெல்லாம் படுத்தாத, ஏதாச்சும் வேலை பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வரும்போது அங்கே வேன் வந்து இவளெல்லாம் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளை அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ போய் அங்கே நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. அப்போ ஹீரோயின் நீ என்ன வேற ஒருத்தவங்க ஹஸ்பண்டு கூட வந்து சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, உன்னை வந்து மிஸ்ட்ரஸ் தான் கூப்பிடுவாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மேலே அவள் ட்ரிங்க்ஸை ஊற்ற வந்ததுமே வேமா விலகிக்கிட்ட கீழே வேற தள்ளி விட்றா. பார்த்தையா உன் நிலைமைய, பார்த்து கூட ஒழுங்காக வந்துட்டு நடக்க தெரியல, நீ எல்லாம் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்ற சொன்னதுமே இவ என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா பாருங்க அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத, என்னோட ஒய்ஃப்க்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிடான். அப்போ அங்கே இன்னொரு பொண்ணுமே வந்துட்டு இவளால் தான் என் ஃபேஸே வந்துட்டு சுத்தமாக இந்த மாதிரி மாறி போச்சு, நான் இவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்துகிட்டு குத்த வந்ததும் அப்போ ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்றான். அவள் வந்து என்னோட ஒய்ஃப், நீ தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஏன் நானே வந்துட்டு இதை சனி பண்ணிடுறேன், நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் இப்போ நான் வந்துட்டு ரெடி பண்ண அந்த மெடிசனை சாப்பிட்டதுனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சான்னு சொன்னதும் ஆமாம் இந்த பாரு இந்த வந்துட்டு இதில் வந்து சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதுமே ஃபேஸ் அவன் நல்லா வந்துட்டு பார்த்துட்டு ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கையை பல்சலாக வந்து பிடிச்சி பார்க்குறா. உனக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்துட்டு நீ சொல்கிற மாதிரி வந்துட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படி வந்து போய் சொல்லிட்டுருக்கான்னு தெரியல, நான் வந்துட்டு ஒரு டாக்டரை வந்துட்டு சொல்கிறேன், நீ அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதுமே அந்த பொண்ணு அங்கே வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அந்த சாரி கேட்குறான், என் ஃபேஸோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு தரேன்னு சொன்னாங்க, உங்கள் மேலே தான் பழைய போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே ஜியாங்கன்ற வாழான். இவன் வந்துட்டு நம்ம ஃபேமிலியை சேர்ந்த வேண்டாம், நம்ம ஹீரோவோட எல்டர் பிரதர். அப்போங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு இவங்க பிரதர் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் கால் வந்துட்டு ஏதோ வந்து ஆன மாதிரி சொன்னாங்களே, ஆள் பார்க்க நான் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இந்த வீட்டில் பிறந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருப்பாங்களோ அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே பார்த்துச்சேக்கா. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அடுத்தவங்க மேலே பழி எப்படி போடலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும் அப்போ நீ தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் தலையிடாத, எனக்கு இதெல்லாம் பார்த்துக்க தெரியும் நம்ம ஹீரோ கோவப்படுறான். சரி ஓகே இந்த கார்டை வச்சுக்கோ, நீ வந்துட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் பாரு உன்னோட பிரதர் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்காரு, உடனே வந்துட்டு காசை கொடுத்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டாரு, ஆனால் நீ இருக்க பார்த்தியா ஒரே குடும்பத்தில் தானே பிறந்தேன்னு சொன்னதும் உனக்கு மட்டும் எந்த பெரிய என்ன இருக்குது, உன் பாடியை தவிர உன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டயர்டாகி போய் வீட்டில் வந்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு
அந்த ஜியாங் வந்து அவளுக்கு அங்கே மசாஜ் கொடுக்குறான். ஹீரோ நினச்சிக்கிறா. எப்படி இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஷாக் ஆகிட்டுருக்க, எப்பயுமே நம்ம வந்துட்டு இது பண்ணுறது தானே, ரொம்ப நாளாச்சு நம்ம 2 பேருமே பக்கத்தில் இப்படி க்ளோஸாக வந்துன்னு சொன்னதும், நீ வந்துட்டு என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, தேவையில்லாமல் என் பக்கத்தில் வராதுன்னு சொன்னதும், என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், எதுக்காக நீ இப்படி வந்துட்டு என்னை தொல்லை பண்ணிட்டுருக்க, விலைக்கு போகுன்னு சொன்னதுமே, எவ்வளோ நாள் கழிச்சு வந்து பார்த்துருக்கோம், 2 பேரும் க்ளோஸாக இருந்து எவ்வளோ நாள் ஆகிடுச்சு, எதுக்காக இப்படி என்னை பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா நினச்சதை விட பயங்கரமான நாளாக இருக்காளே, இவ வந்துட்டு என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்து ஆளை காணமே அப்படின்ற சைட்டு அவன் வந்து தேடி வந்துடுச்சேக்கா. இன்றைக்கி வந்துட்டு நான் விட மாட்டேன், நான் எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற சைட்டு அவகிட்ட அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறான். பார்த்தா ஹீரோயின் அவனை போட்டு அடிச்சுட்டு அவன் நீடியில் எடுத்து குத்த போகும்போது, என்னாச்சு நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும், நான் வந்துட்டு எதுவும் பண்ணலை, உங்கள் பிரதருக்கு வந்துட்டு கால் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்கிறாரா, அவருக்காக நான் வந்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், ஆமாம் நான் அவனுமே வந்துட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோ, நீ தேவையில்லாமல் இவட்ட வந்து இப்படி தொல்லை பண்ணிட்டுருக்காம வந்துட்டு ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வழியை பாரு, தேவையில்லாமல் என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். அவன் நீ வந்துட்டு ஏதோ வந்துட்டு பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்கான்னு மட்டும் தெரியுது, என்னை ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு சொல்லி அசிங்கப்படுத்தணும்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே இழுத்துட்டு போயிட்டு 2 வருஷமாக அவன் கூட சேர்ந்து இருக்கேன், உனக்கு வந்துட்டு எந்த ஒரு அக்குப்பஞ்சர்னு தெரியாது, ஏகப்பட்ட வந்துட்டு ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்ட் வேறு பண்ணிட்டுருக்க, இதெல்லாம் எப்படி தெரியும், 2 இயர்ஸில் உனக்கு இதை பற்றி நீ எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட எந்த வார்த்தையுமே சொல்லலையேன்னு சொன்னதும், இப்போ எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்ருக்க, இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன்னு சொன்னதும், அப்போங்க நம்ம ஹீரோவை வந்து இப்போ நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நீடெல்லாம் எடுத்து அவன் வந்துட்டு அங்கே குத்தி விட்டா, அவனால் வந்துட்டு நகலவே முடியலை, நீ இப்போ பண்ணதுக்கு இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறா. அவன் ரொம்ப கோவமாயிட்டு, என்ன வந்துட்டு நான் வந்து உன்னை டச் பண்ணணும்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், இல்லைனா நீ சொல்கிற நீ வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, நீ வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு 1 பில்லியன் காசு கொடுத்தாகணும், இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், நீ எப்படி நின்றுட்டே இரு, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே அசிஸ்டண்ட் தான் அந்த நீடியில் எல்லாமே எடுத்து விட்டுட்டு, பாஸ் என்னாச்சுன்னு தெரில, எதுக்காக மேடம் இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதும், அவள் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான்னு உங்களுக்குமே தெரியுதான்னு சொன்னதுமே, ஆமாம் பாஸ் அப்படி தான் தோணிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியலையே, அவன் என்ன வந்துட்டு ஐடியா பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். நான் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவருக்குமே வந்துட்டு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து லைக் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே புரிய ஆரம்பிச்சிருது. அவர் எங்கே பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே வந்துட்டு கால்மே வந்துடுது. இப்படி வந்துட்டு அவன் ஒரு மெடிசன் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான், அதுக்கு வந்துட்டு அங்கே வந்து போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அதில் எப்படியாச்சும் போய் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஆசையாயிடுறா. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. ஹீரோயின் அவனோட ஃபோனை போய் எடுத்து நம்பர் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோ பிடிச்சிக்கிறான். இப்போ எதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க, எதை வந்து திருடுறதுக்கு ட்ரை பண்ணுற, ஒழுங்காக உண்மையை சொல்லு, ஆரம்பத்துலேருந்தே நீ எதை வந்துட்டு திருட்டு வேலை தான் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ட்ரெடிஷ்னல் வந்து தயாரிச்சிட்ருக்கீங்களாம மெடிசன், ஸோ அதில் வந்துட்டு நானுமே கலந்துக்கலான்னு நினைக்கிறேன், அதில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே பேர் வந்துட்டு பெரிய லெவலுக்கு வந்துட்டு ஆச்சுன்னா நான் வந்துட்டு வந்து இன்னுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும், நீ தேவையில்லாமல் இப்படி பேச்செல்லாம் பேசி என்னை வந்துட்டு மயக்கிடலான்னு பார்க்காத, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு வேமா பிடிச்சி இழுத்ததுமே அங்கே அவன் ரொம்ப பெயின் ஆகுது. இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சீனை போட்டுட்ருக்க, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற சொன்னதும், உன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற சொன்னதும், நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு உடம்பு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், நீங்கள் வந்துட்டு அதில் என்னை வந்து கலந்துக்க விடுவீங்களா, என்னை கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்ற சொன்னதுமே சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு அவனை படிக்க வச்சுட்டு அங்கே டச் பண்ணதுமே, இப்போ எதுக்காக வந்துட்டு என்னை செடியூஸ் பண்ணுற மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு ஒழுங்காக அந்த இடத்துல மட்டும் பார்த்து வந்து நீ எனக்கு மெடிசனை போடுன்னு சொன்னதும், நான் வந்துட்டு இடத்த கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே சுண்டி விடுறான். அங்கே தான் அவனுக்கு பெயின் ஆகிட்டுருக்கு. இப்போ நீ தேவையெல்லாம் எதுக்காக பண்ணிட்டுருக்க, எனக்கு வலிங்க தாங்க முடியலன்னு சொன்னதும், வலிக்க தான் செய்யும் ட்ரீட்மெண்ட் பண்ணா, அப்புறம் வந்து என்ன இனிக்குமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. சரி ஓகே தேவையில்லாமல் பேசாமல் எனக்கு வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் ஆனால் இதுக்குமே வந்துட்டு பேமெண்ட் தேவைப்படும், போய் நான் வந்து வின் பண்ணேன்னா அதுக்குமே வந்துட்டு எனக்கு
ஏகப்பட்ட வந்துட்டு பைசா வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. பேசிட்டே தப்பான இடத்துல அவள் பாட்டு அங்கே வந்துட்டு நீடில் சொருகுனதுமே ஐயோ கடவுளை இப்போ வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் ஆக போதேன்னு சொல்லும் போதே பார்த்தா அவன் ஃபுல்லாக ரொமான்டிக் மூடு வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டதும் ஹீரோயின் இப்படிலாம் நீ வேலை பண்ணிட்டு இருக்காத, இது வந்துட்டு ரொம்ப தப்பாச்சு அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த டைம் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ வந்துட்டு எனக்கு தான் சொந்தம், 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்ற சொல்லிட்டு வம்பு பண்ணி அவன் பாட்டாங்க நம்ம ஹீரோயினை உள்ளே தூக்கிட்டு போனதும் ஹீரோயின் இப்படிலாம் என்கிட்ட நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத, என்கிட்ட இருந்து விலகிற அப்படின்ற சொல்கிறா. ஆனால் இவன் கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததும் பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத, வந்துட்டு உன் ஹார்ட்னஸ்க்கு வந்து குறையட்டும், நீ ஃபஸ்ட்டு குளிக்கிற வேலையை பாரு அப்படின்றத சொல்கிறா. நான் வந்துட்டு அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறேன், அதில் வந்துட்டு ஒரு டாப் 3க்குள்ளே நான் வந்துட்டினாலுமே உன்னோட கம்பெனிக்குமே நல்ல வந்துட்டு பெனிஃபிட் கிடைக்கும்ல, ஆனால் வந்துட்டு அந்த காசோட சேர்த்து இதுக்குமே தனியாக எனக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னே சொல்லிட்டு இருக்கா, எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், சரி கிளம்பு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். இப்போ என்ன உனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட்னஸ் குறைஞ்சிருச்சான்னு சொன்னதும் நல்லா குறைஞ்சிருச்சு, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அங்கே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுமே கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவன் கூட சேர்ந்து வாழ்றா. அப்போ அந்த நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உள்ளே போய் உன்னோட நேம் தான் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ற சொன்னதும் எதுக்காக ஏன் நேமை வந்து நீ யூஸ் பண்ணுவேன், இந்த காம்படிஷனுக்கு நீயே தான் வந்திருக்க, நீயே தான் வின் பண்ணணும், ரெண்டாவது உன்னோட ஃபேஸ் தான் இருக்கே, நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபேமஸான செலிப்ரிட்டி, அதை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை அவங்க காட்ஸில் காமிக்கவுமே காட்ஸ்க்கு வந்து புரிஞ்சுக்குது 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, சரி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. இந்த வேனை காமிக்கிறாங்க, அவளுமே இந்த காம்படிஷனுக்காக செலக்ட் ஆகிட்டா போல், இன்றைக்கி பாரு நான் வந்து எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறேன், அவளை அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் காதில் எதையே சொல்கிறா. உள்ளே போய் பார்த்தா அவள் வந்து அதில் ட்ரக்கை கலந்து வச்சிடுறா. ஹீரோயின் அங்கே அந்த மேக்கப் போட்டதுமே ஐயோ என் ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கற்றுனதும் இவ ஐயோ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. பிம்பிள்ஸ்லாம் வெடிக்குது பாரு அப்படின்றத சொன்னதும் இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இவ வந்து மேக்கப்லாம் போட்டதுமே அங்கே பிம்பிள்ஸாக தெரிய ஆரம்பிச்சிருது. என்ன நடந்துச்சுன்னு அப்போ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவள் அதில் கலந்து வைக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதை வேறு ஒன்றும் பண்ணலை, அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததும் நான் என்ன பண்ணேன், சேம் மேக்கப் ப்ராடக்ட் தான், இதில் வந்துட்டு நான் என்ன வந்து கலந்து வச்சேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அப்போ நம்ம ஹீரோயின் இப்போது நிலைமை பாரு அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நான் வந்துட்டு அவளை இன்னைக்கு இன்சல்ட் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த மெடிசனை பற்றி அங்கே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருந்தா இவ தன்னோட ப்ராடக்ட் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் மேக்கப்லாம் போட்டு காமிச்சிட்டு பார்த்தீங்கல்ல பிம்பிள்ஸ் எதுவுமே வந்துட்டு தெரியாத லெவலுக்கு இதை வந்துட்டு கரெக்ட் பண்ண முடியும், இந்த மெடிசன் ரொம்பவே பர்ஃபெக்டானது அப்படின்றத சொல்கிறா. நான் வந்துட்டு இவங்ககிட்டையுமே அதெல்லாமே பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேஸில் வந்து தண்ணி தூக்கி ஊட்டி அங்கே வந்து தொடச்சதுமே பார்த்தா ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இப்போ சரி பண்ணிடுவேன்னு சொன்னதுமா அவள் ரொம்ப கோவமாகறா. இப்போ லைவ் போயிட்டுருக்கு, தேவையில்லாமல் வந்துட்டு இப்படி ப்ராப்ளம் பண்ணாத, நல்லா வந்து ஹாப்பியாக எக்ஸ்ப்ரெஷன் பண்ண அப்படின்றத சொன்னதும் அவளும் வேறு வழி இல்லாமல் அங்கே பண்ண வேண்டியதாக இருது. அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. பட் அங்கே வந்துட்டு அந்த ஷென்லியோட ஞாபகம் தான் அவனுக்கு வருது, அந்த பொண்ணு தானே இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டுருப்பா, இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், லில்லிக்கு இப்போ வரைக்கும் இது தெரியும்னே எனக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது இங்கே பார்த்தா அங்கே நம்ம இப்போ ஜியாங் வந்து அங்கே அவகிட்ட எங்கே அவங்கள காணமே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவங்க உள்ளதாக இருக்காங்கன்னு சொல்கிறா. எல்லாருமே அவளை பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரக்கு கலந்த காஃபியை கொண்டு போய் இங்கே கொடுக்க சொல்லிடுறா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு அவகிட்ட பேச வந்ததுமே அவளுக்கு இவனை பார்த்தாலே ரொம்ப பயமாயிட்டுருக்கு, எதுக்காக என்னை பார்த்து இவ்வளோ நர்வஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம 2 பேருமே ஹாப்பியாக வந்துட்டு இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்ததும் தேவையில்லாமல் இப்படிலாம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கா, அதை யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோமே ரொம்ப வந்து தப்பாக போயிடும், தயவு செஞ்சு நீ விலகிற அப்படின்ற சொல்லும்போது சரி ஓகே இந்த காஃபியாச்சும் குடின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். காஃபியை குடித்ததுமே 2 பேத்துக்குமே எங்கள் தலையெல்லாம் சுற்றிட்டு ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ புரிஞ்சுக்குது உள்ளே ட்ரக்கை கலந்து வச்சுருக்காங்கன்னு. அப்போ அவள் வேகமாக வெளியே போக பார்த்தா இவன் வந்துட்டு விடமாட்டான் பிடிச்சிட்டு, இவன் இன்னைக்கு உன் நிலைமையை பாரு, உன் ஹஸ்பண்ட் பார்த்து உன்னை வந்துட்டு அசிங்கப்படுத்தட்டும்னு சொல்லிட்டு டோன்ட் டிஸ்டர்ப் மீன்னு சொல்லிட்டு அங்கே எழுதி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ எங்கே அவங்களான்னு கேட்டதும் அந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோவுமே அங்கே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் ஹீரோக்கு கால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணா. பட் அங்கே வந்துட்டு அவன் ஃபோனை பிடிங்கி அங்கே போச்சான். இன்றைக்கி கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே தப்பாக நடக்க பார்த்துட்ருக்கான். ஹீரோ அந்த சைடில் போகும்போது அங்கே உள்ள ஹீரோயின் கத்துற சவுண்டை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி வேகமாக உள்ளே போய் பார்த்து இவனை போட்டு பயங்கரமாக அடிச்சு விடுறான். ஹீரோயின்ட்ட என்னாச்சுன்னு சொன்னதும் என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு இந்த காஃபி குடிச்ச பிறகு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னதும்
சொன்னதும், நான் எதுவுமே பண்ணல. எனக்குமே அப்படி தான் நடந்துச்சுன்னு அவன் சொல்றான். நான் உன்ன பிறகு பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தூக்கிட்டு போறான். ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸா வந்துட்டுருக்கா. "நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்றா. வாய மூடிட்டு பேசாம இரு அப்படின்ற சொல்லிட்டு அங்க வீட்டுக்குமே கூட்டிட்டு வந்தாலுமே, பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்துட்டு, "எதுக்காக நீ இந்த டயத்துல கூட எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்ற? நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹார்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ்" அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்துல அங்க வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அங்க வந்துட்டு டென்ஷன் ஆகுது. சரி ஓகே, இது எல்லாமே நீ தான் இப்போ வந்துட்டு பண்ண சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நீ இத நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ண போகும்போது, அசிஸ்டன்ட் பாஸ் மெடிசன் கொண்டு வந்துட்டு அப்படின்ற சொன்னதுமே, அங்க மெடிசன குடுத்து அவள வந்துட்டு எப்படியோ அங்க வந்து தூங்க வச்சுடுறான். கால் பண்ணி அந்த காஃபில வந்துட்டு யார் இந்த மாரி கலந்ததுன்னு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்றான். பிறகு இவன் பார்த்தா அங்க வந்து ரொம்ப டென்ஷனோட அங்க கத்திட்டு இருக்கும்போது, அப்ப அங்க லில்லி வந்துடுறா. "நான் வந்துட்டு உனக்காக தான் வந்திருக்கேன். நான் யாருன்றது உனக்கு புரியலையா?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட அங்க வந்துட்டு ரொமான்ஸ் பண்றதுக்கு அவ ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது, ஹீரோ ஹக் பண்ணி தட்டி குடுத்துட்டு இருக்கான். அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவியான்னு" சொன்னதும், "யார் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது? நேத்தெல்லாம் என்ன வந்து பாடாப்படுத்திட்டு, என் உயிர போட்டு வாங்கினதும் இல்லாம, பாரு என்ன வந்துட்டு எந்த நிலைமை ஆக்கியிருக்க" அப்படின்ற சொல்லிட்டு அங்க ஷர்ட்லாம் வந்துட்டு விலக்கி காமிச்சா. ஃபுல்லா காயமா இருக்கு. அத பார்த்துட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. "ஐயோ கடவுளே! நான் எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் நீ வந்துட்டு என்ன மன்னிச்சிடு. ஏதோ வந்துட்டு இந்த மாரி ட்ரக்கான அவஸ்தை இந்த மாரி ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ ஏதாச்சும் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காதன்னு" சொல்லிட்டு வேகமா அங்கருந்து போறா. ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்ப கியூட்டா இருக்கு. பட் இப்படிலாம் வியர்டா அவ ஃபீல் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு அவனுக்கு ஒரு டவுட் ஆகுது. பிறகு அவனுக்கு கால் வந்துருது. இதெல்லாமே பண்ணது வேன் தான் சொல்லிட்டு. வேன் ரொம்ப ஹாப்பியாயிடுச்சுக்கா. இதுக்கப்புறம் நான் தான் குயின் மாரி இங்க இருக்க போறேன்னு. அப்ப அசிஸ்டன்ட் உன்ன வேலை விட்டு தூக்கியாச்சு. இதுக்கப்புறம் இங்க ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க குடுத்துட்டு போனதுமே, இவ கோவமாயிட்டு கத்திச்சேக்கா. அப்ப ஹீரோயின் பார்த்தாங்க ரொம்ப சூப்பரான பேக், ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு வரா. "இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு" சொன்னதும், "எல்லாமே லிமிட்டட் ஐட்டம். என்னோட ஹஸ்பண்ட் தான் வாங்கி குடுத்தாரு. இங்க பாரு வளையல எப்படி வந்துட்டு மில்லியன் கணக்குல இருக்கத வாங்கி குடுத்துருக்காருன்னு. எல்லாமே உன்னால தான். நீ குடுத்த அந்த காஃபினால தான்" இப்படின்னு சொன்னதும், அப்ப அந்த காஃபி வந்துட்டு உனக்கு எதுவுமே வந்துட்டு பண்ணலையான்னு சொன்னதும், "அப்ப இந்த வேலை நீ தானே பண்ணியிருக்கன்னு" சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு, காஃபிய புடிச்சு அங்க ஊத்தி வச்சா. "உனக்கு இப்ப இதான் பனிஷ்மென்ட்" அப்படின்ற சொல்லிட்டு போறா. பிறகு அவளாவே போய் தனியாவே அந்த மெடிசன பத்தி அங்க சூப்பரா வந்து இன்ட்ரோலாம் குடுத்துட்ருக்கா. அங்க அசிஸ்டன்ட் "பாருங்க மேடம், மில்லியன் கணக்குல வியூஸ் போயிட்டுருக்கு. லட்சக்கணக்குல வந்துட்டு சம்பாத்தியமே வந்துட்டுருக்கு" அப்படின்ற சொன்னதும், அவ ரொம்பவே ஹாப்பியாயிடுறா. இப்படியே வந்துட்டு போச்சுன்னா, கண்டிப்பா அவனுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமா இருக்கும். அப்படின்னா நானுமே சேலரி அதிகமா வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட, "பாஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டா போயிட்டுருக்குன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் "இது உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத வச்சுக்கோ" அப்படின்றத சொல்றா. ஏன்னா வந்துட்டு சூப்பரா வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்ட்டா போயிட்டுருக்கு. 50 மில்லியன் ரீச் ஆயிருச்சு. நீ வந்துட்டு எனக்காக வந்து பேசாம வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் பேமெண்ட் அதிகமா குடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், "எப்ப பார்த்தாலும் காசு, காசு, காசு தானே! உனக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்றத சொன்னதும், "மணி வந்துட்டு எப்பயுமே வந்து ரொம்ப பெட்டரானதுப்பா ஆல்வேஸ்" அப்படின்றத அவ சொல்றா. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு, "என்ன வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போறேன்னு" சொன்னதும், "அதான் நீ டைவர்ஸ் கேட்டுட்டே இருக்கியே! இப்போ வந்துட்டு கரெக்ட்டான டைம். நம்ம வந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு" சொன்னதுமே, அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். "அப்ப காசு கிடைச்சிருச்சுன்னு என்ன கழட்டி விட பார்க்குறியா?" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். "நீ வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்ட்டா ஏற்பாடு பண்ணு. நான் சைன் பண்ணி குடுத்துட்டு போறேன்னு" சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும், "பாஸ் என்ன பண்ண போறீங்க?" அப்படின்றத கேட்டதும், எனக்கு எதுவுமே புரியல. எதுக்காக இவ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப அவனுக்கு ஷாக்கா இருக்கு. பிறகு அந்த லிண்டாட்ட போய் எங்க கார்ட குடுத்ததுமே, பார்த்தா இதுல வந்துட்டு 100 மில்லியன்ல 1% தான் நம்ம ஹீரோயினுக்குன்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு அவ ஷாக் ஆயிட்டு, "என்ன இதெல்லாம்?" அப்படின்றத சொன்னதும், "கான்ட்ராக்ட் நீ சைன் பண்ணது என்ன உனக்கு என்ன மறந்து போச்சான்னு?" சொல்லிட்டு கேட்டதும், அவ ரொம்பவே கோவமாயிட்டு அங்க அந்த லில்லிய போய் மீட் பண்ணிட்டு, "என்ன இதெல்லாம்? இத்தன பிரச்சனை இருக்கவும் தான் நீ என்ன மாட்டி விட்டியா?" அப்படின்றத சொன்னதும், "ஆமா. அதனால தான் வந்துட்டு உன்ன போய் நான் மாட்டி விட்டேன். இல்ல நான் எதுக்கு அங்கருந்து வரப்போறேன். ஸோ வந்துட்டு இப்ப அந்த லேடிக்கு குடுத்துட்டேன். மிச்ச காசு எல்லாத்தையும் நீ தான் வந்து கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமே எனக்குமே சில காசுகள்லாம் தேவைப்படுது. அதையுமே நீ தான் வந்துட்டு பண்ணணும்" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளோ பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கா. என்ன சம்பாரிச்சாலும் சரி, அவளுக்கு தான் போற மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு கவலையாயிடுச்சுக்கு. ஐயோ! நான் இப்ப அவன்ட்ட வேற டைவர்ஸ் கேட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு, பிறகு நம்ம ஹீரோக்காக அவங்க வீட்ல வந்து சாப்பாடுலாம் சூப்பரா ரெடி பண்ணி குடுக்குறா. "எதுக்காக இவ்வளோ வந்துட்டு நீ பண்ணிட்டு இருக்க? அதான் டைவர்ஸ் கேட்டியேன்னு" சொன்னதும், "இல்ல பேபி, உங்களுக்காக தான் நான் வந்து இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க உங்களுக்கு தூக்கமே சரியா வரமாட்டதுல்ல. இந்த மெடிசன நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும்" அப்படின்றத சொல்றா. "இதெல்லாம் நீ வந்துட்டு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டைவர்ஸ் வாங்குனா நீ யாரோ நானா யாரோ" அப்படின்றத சொன்னதும், "அதெல்லாம் இல்ல டார்லிங். நம்ம வந்துட்டு இப்ப ஏன் வந்து டைவர்ஸ பத்தி பேசணும்? இப்போ வந்துட்டு ரொம்பவே நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. திரும்பவுமே ஒரு மெடிசன வேற நம்ம லான்ச் பண்ண போறோம். அப்போ போயிட்டு வந்து நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு, இப்படி ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா, ஏகப்பட்ட வந்து ப்ராப்ளம் ஆயிரும். உங்களோட இமேஜும் கெட்டு போகும், என்னோடது தான். ஸோ நம்ம இந்த டைவர்ஸ கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாமே" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே அங்க முடியாதுன்னு சொல்றான். "இதெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீங்க எனக்காக யோசிக்கணும்னு" சொன்னதும், "சரி ஓகே, நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு" சொல்றான்.
சரி நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்ட அன்னைக்கு வந்து பார்ட்டியில என்ன நடந்துச்சுன்னு நீ டீட்டெயிலாக எனக்கு சொல்லு அப்படின்ட்டு சொன்னதும், நான் என்ன சொல்ல முடியும் மேடம், நீங்கள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் லிண்டா வந்துட்டு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் குடுத்தாங்க. அந்த கான்ட்ராக்ட்ட நீங்க டக்குன்னு வந்துட்டு அங்க வந்து சைன் பண்ணி குடுத்துட்டீங்க. ஆனா அப்ப அங்க ஜியாங்மே இருந்தாரு அப்படின்ட்டு சொன்னதும், ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு அங்க தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. பார்த்தா அங்க சூடா இருக்கு. கையில பட்டதுமே, அங்க வந்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சுடுறான். எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? நான் வந்துட்டு உனக்கு இருக்கேன்ல ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எதனால என்ட்ட ஏன் நீ வந்துட்டு கேட்க மாட்ற அப்படின்ட்டு அங்க ஜியாங் கேட்டதும், நான் என்ன பண்ண முடியும்ப்பா? இப்படி வந்துட்டு உன் பிரதர் வந்து எப்பயுமே என் கூட இருக்கான். தேவையில்லாம வந்துட்டு நம்மளுக்கு நடுவுல வந்து ஏதோ ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, அவன் ரொம்ப வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? அதனால தான் விலகி போய்க்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும், சரி ஓகே லிண்டா கூட நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன்ல, என்னாச்சு? அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ கேட்குறா. அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ண. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேருமே ஹோட்டலுக்கு போனோம். ஆனா வந்துட்டு அங்க ஹோட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து, அங்க லிண்டா கால் பண்ணதுமே நீ உடனே கிளம்பி போயிட்ட அப்படின்ட்டு தான் அவன் சொல்றான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிருச்சு. ஸோ இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கறத அவ வந்து பார்த்துட்டு பிளாக்மெயில் பண்ணவ செய்தான். அவ வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி குடுத்துருக்கா. இந்த ப்ராப்ளத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்மளையுமே வந்துட்டு அவ யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ஹாப்பியா அன்னைக்கு வந்துட்டு நம்மளால ஒன்றும் சேர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ 2 பேருமே சேர்ந்து க்ளோஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப பயமாயிருது. வேகமாக பிடிச்சி பேக்கை வச்சு அடித்து அங்கே தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்துட்டுருக்கான். அவனை பார்த்ததும் கடவுளை இவன் கையில் மாட்டினா கொன்றுவானேன்னு சொல்லிட்டு அங்கே லிஃப்ட்டுக்குள்ள வேகமாக ஓடுனதுமே நம்ம ஹீரோ ஆனால் கரெக்டாக அங்கே வந்து விடுறான். எங்கே இப்போ எஸ்கேப் ஆகி வேகமாக ஓடிட்டுருக்க, நீ அப்படிலாம் என்கிட்டருந்து போக முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்து அவன் வந்து பிடிச்சிக்கிறான். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு இங்கே மீடியாஸ்காரவங்ககிட்ட தான் இப்போ தப்பிச்சு ஓடிட்டுருக்கேன். பார்த்தா வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே ஜியாங் வந்துடுறான். இவன் என்ன மீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தா அப்படின்றத சொன்னதும், அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. என்னது இவன் கூட சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படிலாம் இல்லைப்பா, நான் வந்துட்டு ஒரு மீட்டிங்காக வந்தேன். அங்கே தான் இவர் வந்துட்டு பார்க்க வேண்டியதாயிருச்சு அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே, நானும் என்னோட ஒய்ஃபை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேணும்னே அவனை கடுப்பேற்றுறதுக்காக அங்கே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ 2 பேருக்குமே ஃபைட் வருது. அதெல்லாமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு 2 பேருமே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இப்படிலாம் ஃபைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பேரே வந்துட்டு கெட்டு போயிடும். கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கும் இவனுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. எல்லாமே என்னோடது தான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறான். அப்போ அவன் ரூம்லாம் போடணும்னா என்கிட்ட கால் பண்ணு, நான் வந்து போடுறேன் அப்படின்ற சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆகி போயிருது நம்ம ஹீரோவுக்கு. என்ன வந்து இவன் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், இல்லை இல்லை அந்த ரூம் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த ஹோட்டல்லாம் சொன்னாங்க. ஸோ அதை தான் அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்து சமாளிச்சிடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கோவப்படுறான். அன்னைக்கு இதே மாதிரி தான் போய் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதே வேலை தான் பண்ணிட்டுருக்க. எதுக்காக நீ வந்துட்டு அவனை போய் மீட் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும், நான் என்னத்த சொன்னாலும் நீ என்ன நம்பவா போகிற? நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு அதெல்லாம் வந்துட்டு இதே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. எப்போ பார்த்தாலும் உனக்கு காசு தானே முக்கியம். காசு தவிர உனக்கு என்ன இருக்குது? ஃபீலிங்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. இவங்களுக்குள்ள இப்படியே வந்துட்டு ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை திரும்பவும் மீட் பண்ணிட்டு உண்மையை சொல்லு, எனக்கு என்னமோ உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு தோணுது அப்படின்ற சொன்னதுமே அவர் வந்துட்டு ஃபைனலாக உண்மையை சொல்லிடுறாரு. லிண்டா வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு வல்கராக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோ வச்சு தான் உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால தான் வந்துட்டு நீங்கள் வந்து கான்ட்ராக்டை வந்து சைன்மே பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கிடக்கா. அடி பாவி, என்னை வந்து இதில் வந்து மாட்டி விட்டுட்டேயே, இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வச்சு அவள் என்னோட பேரை கெடுத்துட்டா, நான் என்ன பண்ணுவேன்? டோட்டலாக என் மரியாதையை போயிருமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ என்ன நடந்துச்சு, நீ இவ்வளோ தூரத்துக்கு தனியாக போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு சொன்னதும், இதுக்கெல்லாமே காரணமே நீ தான்டா. என் லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, உனக்கு அதை பற்றிலாம் வந்து கொஞ்சமாச்சு கவலை இருக்கா? ஒரு பெரிய ஹார்ட்லெஸ் வந்துட்டு ஒரு பர்சனாக அது நீ மட்டும்தான். ஒய்ஃப் இருக்காளே, அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோன்னு உனக்கு தோணுதா? பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. மூஞ்ச பார்த்தியா ஒன்று அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப தீச்சா. அந்த லிண்டா என்னை எப்படிலாம் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த ஏஜென்சி மூலமாக எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் உனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எப்போ பார்த்தாலும் என்னை வந்துட்டு ஏதாச்சும் வந்து சீட் பண்ணிட்டு ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்க. இவன் மூஞ்சிலேயே முளைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு போனதும் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உன் கூட இதுக்கப்புறம் வந்துட்டு நான் இருக்கிறதுக்கே விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே ஹீரோயினுக்கு அன்னைக்கு என்ன பேசினோன்னே ஒன்றும் புரிய மாட்டுது. நெக்ஸ்ட் டைம் இவன் வந்துட்டு அங்கே டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுமே என்ன வந்து டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம தான் பேசிக்கிட்டோமே டைவர்ஸ் இப்போதைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், நேற்று எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கேவலமாக பேசுன, நீ பேசுனதே புரிஞ்சுக்கிருச்சு, நீ எவ்வளோ தூரத்துக்கு என் மேலே மரியாதை வச்சுருக்க, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் ஒன்றா இருக்க தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போயிடுறான். பின்னாடி போக பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட்டுமே விடமாட்டாரு. ஹீரோயின் எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி அவள் கவலை எல்லாமே சொல்லிட்டு அவள் புலம்பிட்டு இருக்கா. நீங்கள் பேசாமல் வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே எப்படியாச்சும் வந்து கலெக்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக வந்துட்டு அதை வச்சு அவங்கள வந்துட்டு நம்ம உள்ளதுக்கு போட்டுடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க.
ஹீரோயின்ட்ட அவ்வளோ காசு இல்ல. நம்ம ஹீரோவோட வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான வாட்ச கொண்டு போய் திருடி ஒரு பெர்சன்ட்ட அங்க குடுத்து, அவளோட அந்த பென் டிரைவ வந்து எடுத்துட்டு வர சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அத வாங்கிட்டு போகும்போது, அங்க ஆளுங்கலாம் வந்துட்டு, "நீ என்ன வந்து எஸ்கேப் ஆயிருவியான்னு" சொல்லிட்டு அடிக்க வரும்போது, நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறான். "நீ ஃபர்ஸ்ட்டு வெளிய போ. நான் வந்துட்டு இவங்கள பார்த்துக்கிறேன்னு" சொல்றப்ப, அங்க நம்ம ஹீரோவ வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவ திரும்ப அடிக்க வரும்போது, ஹீரோயின் உடல போய் விழுந்து, அவ தலையில பயங்கரமா அடிபட்டுருது. அத பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயி போயிருது. ஹாஸ்பிட்டல்லுமே கொண்டு போய் சேர்த்துருக்கான். அப்ப டாக்டர் அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. பட் கொஞ்சம் அடி ரொம்ப காயம் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு முழிப்பே வரமாட்டுது அப்படின்ட்டு சொன்னதுமே ரொம்ப கவலை ஆயிட்டு அவளோட கைய பிடிச்சிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். ஹீரோயின் ஒரு கனவு கண்டுட்டுருக்கா. அந்த கனவுல எல்லா இடத்துலயுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அவள தேடுற மாரியே அங்க தோணுது. நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "ஃபைனலா நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே என்ட்ட இருந்து போக விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு" சொல்லிட்டு அவள ஹாப்பியாயிட்டு அங்க வந்துட்டு அவன் கிஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ அங்க நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. நம்மள இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறானான்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்துட்டு பேசிகிட்டே இருப்பான். ஆனால் வந்துட்டு என் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவள் உயிரை பெருசாக எடுக்காமல் உடலை எப்படி வந்து இவ விழுந்தா, அப்போ உண்மையிலே வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு வேறு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. டாக்டர் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்தில முழிப்பு வந்துரும். நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்டின்ட்டு சொல்றாரு. அங்க நம்ம ஹீரோக்கான ரொம்ப கவலையாயிட்டு அவன் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இதெல்லாமே யார் பண்ணது அப்டின்ட்டு சொன்னதும், பாஸ் இந்த பென் டிரைவ்ல வந்து இத்தன பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க குடுத்ததுமே, அந்த பென் டிரைவ வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு பார்க்குறான். பார்த்தாங்க வந்துட்டு அங்க அந்த லில்லிய வந்துட்டு இப்படி வித்தியாசமா வந்துட்டு ரொம்ப மோசமா ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாமே பார்த்துட்டு என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கு. நான் அவட்ட வந்து காது குடுத்து கூட கேட்காம விட்டது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கண்டிப்பா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே ஹீரோ போய் அங்க டச் பண்ணதும் அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "உனக்கு என்ன முழிப்பு வந்துருச்சா? உனக்கு எதுவும் ஆகலைல?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோ, "ஏன் நாங்க வந்து போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற சொன்னதும், "ஏன்னா உன் பிஹேவியர் பார்த்தாலே தெரியுதுல்ல. அதனால தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அவள போய் அங்க வந்துட்டு கிஸ் பண்ணிடுறான். அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீங்களுமே கவலைப்படாதீங்க அப்படின்றத அவ சொல்றா. கண்டிப்பா வந்துட்டு இப்ப தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கணும். நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், "இந்த பாரு நீ வந்து ஃப்ராடு பண்ண எல்லாமே என்ட்ட கிடைச்சிருச்சுன்னு" சொன்னதும், "உன்னை பத்தி எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். நீ சரியான சீட்டர்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ இன்சல்ட் பண்ணதும், போலீஸ் அவச அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்க இந்த நியூஸ் எல்லாமே அங்க வந்துட்டு அங்க லில்லி பார்த்துட்டு அவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. என் லைஃப்ல இருந்த எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆயிருச்சு. இவ எப்படி வந்துட்டு ஒரு பணக்கார வாழ்க்கைய வாழலாம். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபேஸ வந்து மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவள மீட் பண்றதுக்காக அங்க கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே வரேன் அப்படின்ற சொல்லிட்டு போறா. சரி வந்துட்டு எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிருச்சுல அப்படின்ற சொல்லிட்டு இந்த ட்ரிங்க்ஸை குடி அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் எப்படினாலும் இதுலேயுமே மயக்க மருந்தை கலந்து வச்சிருப்பான்னு சொல்லிட்டு, "ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் குடிக்க முடியாது. என் சிஸ்டர் எங்கன்னு நீ ஃபஸ்ட்டு சொல்லு. ரெண்டாவது உன் ஹஸ்பண்ட் பார்த்தியா என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு. ரிங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு. லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதையே நான் விட்டுட்டு போகணும்னு சொல்கிறப்ப, இந்த ட்ரிங்க்ஸை குடி நான் வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்கிறப்ப, இந்த பாரு நான் குடிச்சிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்கிறப்ப, நீ ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் பண்ண. திரும்பவுமே இந்த வலையில் வந்து நான் மாட்டிக்க விருப்பம் இல்லை அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க? இப்படியே வந்துட்டு இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவளுக்கு அப்படியே மயக்கம் வருது. "என்ன நீ பார்த்துட்ருக்க?" அப்படின்றத சொல்றா. பார்த்தா அங்க வந்துட்டு புகை மாரி போயிட்டுருக்கு. அத வச்சு தான் அங்க வந்துட்டு மயக்கியிருக்கா போல. நம்ம ஹீரோயின், "போன டைம் நான் ஏமாந்த மாரியே இந்த டைம் ஏமாந்துருவேன்னு நினைக்கிறியான்னு" சொல்லிட்டு அங்க நீடில எடுத்து அவ கழுத்துல குத்தி, அப்படியே வந்துட்டு சிலை மாரி மாத்தி வச்சா. "என்னோட சிஸ்டர பத்தி நீ கண்டிப்பா சொல்ற வரைக்கும் எதுவுமே நான் வந்துட்டு உனக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் குடுக்குற போறது கிடையாது. நானுமே கொஞ்சம் ஹாப்பியா இந்த லைஃப்ப என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அங்க ஜியாங் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அவள அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். "நீ தான் வந்துட்டு லில்லியா? என்னால இத நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு" சொன்னதுமே அந்த லிண்டாவால தான் ஃபேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஆனால் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிருச்சு. இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அவள் ஹாப்பியாக லைஃப்பை வாழ்றதை என்னால் வந்துட்டு தாங்க முடியாது அப்படின்றத சொல்கிறா. "நீ வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டானேன்னு" சொன்னதுமே அவன்கிட்ட சொன்னால் அவன் கேட்குறதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் இவளுக்கு மட்டும் அவன் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். "உங்களை வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து தொல்லை பண்ணி நிறைய வந்துட்டு நீங்கள் ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்லலை" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவளோட சிஸ்டர் வேற யாரும் கிடையாது, அது நான் தான் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. சின்ன வயசில் நானும் அவளும் ஒரு பொம்மைக்காக அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்போ அங்கே வந்துட்டு அவள் வந்து கீழே விழுந்ததுமே அவங்க அம்மா சின்ன பிள்ளைகிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க. நான் வந்துட்டு கோவமாக அவங்களே அவங்க பொண்ணையும் பற்றி பேசினதுமே என்னோட அப்பா காதை சேர்த்து அரைஞ்சிட்டாரு. அப்போ இருந்து இந்த காதை எனக்கு கேட்காம போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன்னு" சொல்கிறான். ஆனால் அவன் மைண்ட்லேயும் இவ்வளோ வச்சு எப்படியாச்சும் நான் அவனை தோக்கடிச்சு அந்த பொசிஷன் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ரொம்ப
ஹாப்பியாக இருக்காங்க நம்ம ஹீரோ. அடுத்து அவனோட ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு இவ்வளோ தான் ஹீரோயினாக வந்துட்டு அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். 2 பேருமே ஹாப்பியான லைஃப் எல்லாம் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதெல்லாமே அங்கே வந்துட்டு அவள் லைவாக பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிறெரியுது. நான் இருந்தப்போ எனக்கு ஒரு 10 காசு வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் பாரு இவளுக்காக வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். என்னால் வந்துட்டு இதை ஏற்றுக்கவே முடியாது. அவள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான லைஃப்பை வாழலாம். இப்போ இந்த லைஃப் வந்து எனக்கு தான் வேணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் அங்கே அசிஸ்டண்ட்டை அங்கே அவங்க சிஸ்டரை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்க சொல்லியிருக்கா போல். அங்கே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுமே அந்த பொண்ணு 13 வயசில் காணாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காதுமே கேட்காம இருந்திருக்கு. அப்போ ஒரு ஃபேமிலி வந்துட்டு அவங்கள அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் கிடச்சிருக்கு. ஸோ ஹீரோயின் அதை நினச்சி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. 2 பேருமே ஒரே மாதிரி அங்கே பென்டென்ட் போட்டிருக்காங்க. சிஸ்டர் எனக்கு கேக்கு சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னதுமே நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிருக்கா. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. ஸோ இப்போ அதெல்லாமே நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. நீ எங்கே போயிட்ட சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆக்டிங் பண்ணிட்டுருக்கும்போது அங்கே டைரக்டர் சீன்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. இப்போ உங்கள் சிஸ்டர் வந்துட்டு நடிக்க போகிறவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அந்த லிலியை தான் கூப்பிடுறாங்க. அவளை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீயே நீங்கள் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஆடிஷனில் நானுமே வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ சரி ஓகே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு என்னோட சிஸ்டர் தானே, நீ எதுக்காக இப்படி எனக்கு துரோகம் பண்ணேன்னு சொன்னதும் ஏன்னா நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசில் வந்து எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ பறிச்சிட்ட, இப்போ கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஒரு ரியலாக வந்துட்டு அங்கே ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே டைரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம அங்கே வந்துட்டு இன்னுமே ரொம்ப கோவமாயிட்டு என்னோட லைஃப்பில் எல்லாத்தையுமே நீ பறிச்சிட்ருக்க, சின்ன வயசுலேருந்து அப்பாலேருந்து எல்லாமே வந்துட்டு ஒன்றை தான் ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்கா. என் காதுமே வந்துட்டு கேட்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. நம்ம ஹீரோயின் சிஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இப்போ எதுக்காக வந்துட்டு இப்போ கூப்பிட்டுட்ருக்கா, அதான் ட்ராமா முடிஞ்சு போச்சேன்னு சொன்னதும் நீ தான் என்னோட சிஸ்டர்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிடுச்சேன்னு சொன்னதும் ஆமாம் நான் தான் உன்னோட சிஸ்டர், நான் வந்து உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இவ்வளவுமே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன், உன்னை லவ் பண்ணுறதை தவறுன்னு சொன்னதும் உன்னால் என் லைஃப்பில் வந்துட்டு இருந்த எல்லா சந்தோஷமே போயிடுச்சு. இப்போ இவன் வந்துட்டு வந்து என்னோட அப்பாலேருந்து எல்லாருமே ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்துட்டு எந்த லவ்வாச்சு கிடச்சிச்சா அப்படின்ற சொன்னதும் இது எதையுமே நான் வந்து உன்கிட்ட பறிக்கணும்னு பண்ணலையே அப்படின்ற சொன்னதும் ஆனால் நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், இது எல்லாத்தையுமே நான் திரும்ப ரிட்டர்ன் எடுத்தே ஆவேன்னு சொல்கிறா. ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அங்கே ரொம்ப கவலைப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. எதுக்காக நம்மளை போய் இப்படி வந்து ஒரு எதிரி அவன் வந்து பார்த்துட்ருக்கா, என்னால் இதை தாங்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஹீரோ அப்போ அங்கே வந்துடுறான். எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும் என் சிஸ்டர் என் மனசவே ரொம்ப உடைச்சிட்டா அப்படின்ற சொன்னதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், நீ இதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி அடிச்சிட்டு இருப்பியான்னு சொன்னதும் என் மேலே வந்துட்டு யாருமே நம்பிக்கை வைக்க மாட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப புலம்புனதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே எங்கள் அசிஸ்டண்ட்டாக கால் பண்ணி என்னோட ஒய்ஃபோட சிஸ்டரை பற்றி நான் விசாரிக்க சொன்னேன்ல, விசாரிச்சிங்களா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்ருக்கான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி இந்த ஃபேஸ் தானே உனக்கு வேணும், நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நாளைக்கு வந்து சேரு அப்படின்ற சொன்னதுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவ்வளோ ஈஸியாலாம் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாளே, என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே டவுட் ஆகிட்டுருக்கா. ஜியாங் வந்ததுமே இந்த விஷயத்தை பற்றி எங்கே சொன்னதும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இங்கே பாரு அந்த ஸ்டென்லியும் அவனுமே ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் அப்படின்றத சொன்னதும் இவங்க 2 பேருக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறப்ப அவனுக்கு கண்ணு தெரியாமல் இருந்தப்போ இந்த பொண்ணு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ இருந்து ஒரு பைத்தியம் மாதிரி தேடிட்டு இருக்கான், நீ வந்துட்டு இப்போ அந்த ஃபேஸை வச்சுட்ருக்கா, அவன் முன்னாடி போனேன்னா நீ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு உன் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சைன் வாங்கி நம்ம வந்துட்டு 2 பேரும் ஹாப்பியான லைஃப்பை வாழலாம், ஃபேஸையுமே திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் எனக்கு எப்பயாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்து ஆல்ரெடி ப்ரொப்போசல் போயிட்டுருக்கு. அங்கே ஃப்ளார்லாம் வந்துட்டு கொடுத்ததுமே இந்த ஃப்ளார்லாம் கொடுக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுப்பா, ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வாடி போயிடப்போகுது அப்படின்ற சொன்னதும் ஹீரோவுமே அங்கே ஃப்ளார் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். பட் அங்கே கொடுக்க முடியல. இவளுக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு கொடுத்தா இவளுக்கு பிடிக்கும், பேசாமல் வந்துட்டு காடை கொடுத்துருவோமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இல்லை அதுவுமே தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த லில்லி போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே அசிஸ்டர் கால் பண்ணி ஷென்லி இங்கே போன மாதிரி இருந்துச்சு, முதல் நீங்கள் விசாரிங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதுமே இல்லை நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு இவங்க 2 பேரையும் பார்த்தா பிளான் எப்படியாச்சும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைனலாக அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க இங்கே தான் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே போய் அவளை மீட் பண்ணதுமே அவள் ரொம்ப வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே ரொம்ப அப்படியே ஷாக்காகி போய் பேசிகிட்டு இருக்கா. எதுக்காக நீ என்னை வந்து மீட் பண்ண வரலன்னு சொன்னதும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் மெமரி லாஸ் ஆகிருச்சு, நீ மட்டும் தான் என்னோட ஞாபகத்தில் இருந்தேன், நான் உன்னை மீட் பண்ண வரும்போது உனக்கு ஆல்ரெடி லில்லி கூட மேரேஜ் ஆகிருந்துச்சு, நான் உன்னோட லைஃப்பை வந்துட்டு கெடுக்க விரும்பல, அதனால தான் விலகி போயிட்டேன் அப்படின்றத
சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட மெமரி எல்லாத்தையுமே ரிவர்ஸ் நான் வந்து எடுக்கிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிடுச்சுக்கா. அதுக்கப்புறம் இந்த பாஸ் உங்கள் ஒய்ஃப்காக நீங்கள் வாங்கிட்டு வர சொன்ன இந்த கிஃப்ட் அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்குறப்ப நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ரேடியோ போட்டு விடுங்கன்னு சொல்கிறப்ப உங்களோட எக்ஸ் லவர் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை நீங்கள் விட்டுருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு போது அதை கட் பண்ணுங்க அப்படின்றா சொல்கிறான். ஹீரோயின் இங்கே ரொம்ப கோவமாக இருக்கும்போது ஹீரோ ஹக் பண்ணிட்டு என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவம்னு சொன்னதும் எவ்வளோ நேரம் கழிச்சு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற சொன்னதுமே நான் வந்துட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர போயிருந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே பார்த்தா ஃப்ளார் இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகி நீ வந்துட்டு இது எனக்கு கொடுக்காம ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு இருந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு எனக்கு உண்மையிலே வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகிருது அவனுக்கு. சேவை யோசிச்சு பார்க்குறான். அந்த லில்லி டைமே வந்துட்டு கார்டை கொடுத்துருக்கான் வச்சுக்கிற சொல்லி. பட் அவள் எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு உங்களோட லவ் தான் வேணும்னு சொல்லியிருக்கா. அவன் வந்துட்டு டச் பண்ணி பேச வந்தாலுமே நம்ம ஹீரோ அவங்க தொட விடாமல் விலகி தான் போயிருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஏதோ அடுத்த பொண்ணுகிட்ட வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ வந்துட்டு அவனுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் போயிருக்கு. எப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபைனலாக எனக்கு வந்துட்டு ஒரு குட் பை ஹக்மா வந்து பண்ண மாட்டீங்களான்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. அவள் கிஸ் பண்ணுற மாதிரி வர்றா. சரி ஓகே நான் பாய் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கப்ப உனக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சா, அப்படி இருந்தாலும் நான் அவளை ஈஸியாக அவனை கிவ் அப் பண்ண மாட்டேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. எங்கள் வீட்டில் நினச்சி அதவே வந்து கவலைப்பட்டுட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். என்னோட ஒய்ஃபை நான் எப்படி ஹர்ட் பண்ண முடியும், அவளை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கான். ஹீரோயின் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட சொல்ல வேண்டானே, எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறான். சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே வந்து பக்கத்தில் க்ளோஸாக இருந்தப்போ அங்கே வந்துட்டு அவனோட கோட்டில் வந்துட்டு அங்கே ஹேர் இருந்திருக்கு. ஸோ அதை அவள் பார்த்துட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுறா. இது என்ன வந்து நடந்துட்டுருக்கு, இவன் வந்துட்டு ஹேர் வந்து இருக்குண்ணா, இவன் வந்து என்ன அப்படின்னா என்னை ஏமாற்றிட்டு இருக்கானா, பர்ஃப்யூம் ஸ்மெல்லுமே வேறு மாதிரி வந்துட்டுருக்கே, இது எப்படியாச்சும் நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட்டாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இன்றைக்கி என்ன நீங்கள் கொஞ்சம் வேகமாக வர முடியுமா, நம்ம 2 பேருமே டின்னர் போகலான்னு சொன்னதுமே இல்லை ஒர்க் இன்றைக்கி ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது, என்னால் வந்துட்டு போக முடியாது அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் நாங்கள் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எப்போ உங்கள் பாஸ்க்கு வந்துட்டு ஒர்க் முடிய போகுது அப்படின்றத சொன்னதும் அவர் இன்றைக்கி வேகமாக ஃப்ரீ ஆயிடுவார் மேடம்னு சொன்னதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப வந்து கோவமாயிருது. அப்படின்னா இவன் நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கானு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு காரை போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தா அந்த காருக்குள்ளே வந்துட்டு அவங்க வீட்டு டிரைவர் தான் வந்துட்டுருக்காரு. வேறு ஒரு பொண்ணு கூட அந்த அஃபேர் வச்சுட்ருக்கார் போல். ஸோ அதை பார்த்துட்டு அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டை நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்குது அப்படின்ற சொல்லும்போது நான் வந்துட்டு உங்களை இன்றைக்கி வந்து சந்தேகப்பட்டு உங்களை ஃபாலோ பண்ணி பார்த்தேன், ஆனால் அங்கே வந்து இருந்தது உங்கள் டிரைவர் தான், அந்த ஆளுக்கு தான் அஃபேர் போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் ஓ அப்படின்னா நீ வந்துட்டு என்னை சந்தேகப்பட்டுட்ட, அதுக்கு அர்த்தம் என்னது நீ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கன்னு தான் அர்த்தம் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறா. அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக எங்கே கிஸ் பண்ண போகும்போது அவங்க கால் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இந்த சைடில் பார்த்து அங்கே வந்துட்டு வாமிட் வர மாதிரி ஆயிடுது. அங்கே அவள் கால் பண்ணி நாளைக்கு நம்ம டாக்டர் போய் மீட் பண்ணணும்லன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறான். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பேன் அப்படின்றத அங்கே டாக்டர் சொல்கிறாங்க. இவளுக்கு அங்கே ஒரு பக்கம் நர்வஸ் ஆகிடுச்சுக்கு, ஏதாச்சும் வந்துட்டு உல்ட்டாவாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இப்போ மெமரிஸ் எல்லாத்தையுமே வர வச்சிடலாமான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் தலையெல்லாம் அப்படியே சுற்றுது. திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இவ்வளோவே வந்துட்டு ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடா. அவள் பாட்டு உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உளறி வச்சுட்டா, எல்லாத்தையுமே வந்துட்டு ஊற்றிக்குமேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்து எதை பற்றி கவலைப்படாத, நீ வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க அவங்க ரொம்பவே வந்துட்டு எமோஷ்னலாக வீக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்னோட ஹஸ்பண்டை சொன்னால் அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ கூட அவள் இருக்கிறத பார்த்துட்டு என்ன உன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு இந்த பொண்ணோட சுற்றிட்டு இருக்கே யார் இவங்க அப்படின்ற சொன்னதும் இது வந்துட்டு உனக்கு தேவையில்லாத விஷயம், இதை நாங்கள் 2 பேர் பார்த்துக்குறோம், நீ வந்துட்டு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு வழியை பாரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க கோவப்படுறான். ஹீரோயின் இந்த சைடில் வந்துட்டு இருக்கும்போது வேமா அவங்க வந்துட்டு அந்த ஜியாங் பிடிச்சிட்டு என்ன வந்துட்டு எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகிற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் தேவையில்லாமல் இப்படி அடுத்தவங்களோட ஒய்ஃப் பக்கத்தில் வர வேலை வைக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. இப்போ கையில் என்ன ரிப்போர்ட் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இது உனக்கு தேவையில்லாத விஷயம், தேவையில்லாமல் இதில் வந்துட்டு தலையிடாதன்னு சொன்னதும் இப்போ தான் உன்னோட ஹஸ்பண்ட்
பொண்ணை வந்து வேற ஒரு உமன் கூட நான் பார்த்தேன், நீ என்ன இங்கே செக்அப் வந்திருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. ஹீரோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான், என்னடா பண்ணுறதுன்னு. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை நீங்கள் எனக்கு ஃபுல் ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே லில்லியை தான் அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். எனக்காக வந்துட்டு ஃபுல்லாமே நீங்கள் புக் பண்ணிட்டீங்களான்னு சொன்னதும் ஆமாம் அவன் சொல்கிறான், ஃபஸ்ட்டு நீ போய் உட்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாட்டில் அந்த சாப்பாடை வந்துட்டு எடுத்து கொடுத்துட்ருக்கான். அது ரொம்ப வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவளால் அதை சாப்பிடவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ ரொம்ப நல்லா சாப்பிடுவே அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு எதுவும் பேசவும் முடியலை. நான் வந்துட்டு என்னோடய ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உன் கூட சேர்ந்து என்னால் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயங்களை எல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது, நீ புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த லைஃப்பில் இருக்கிற ஒரே பர்சன் அது நீங்கள் மட்டும்தான், என்னை திடீர்னு நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதுமே இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. ஸோ நீ வந்துட்டு புரிஞ்சு நடந்துக்கோ, இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு எனக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் அவள் வந்துட்டு அப்படியே ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி நடிக்கிறா. அப்போ அங்கே குனிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தா கழுத்தில் அங்கே வந்துட்டு பர்த் மார்க் இருக்குது. அதை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இந்த பர்த் மார்க் என்னோட ஒய்ஃப்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகி போயிடுது. சரி ஓகே நீ பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் ரொம்ப கோவமாயிட்டு உடனே அவனுக்கு அங்கே கால் பண்ணிடுறா. அப்பா அவன் நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த வீடியோ வந்து அவனுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு அவன் மரியாதை கெட்டு போயிடும், அவனே அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உன் பக்கம் வந்துடுவான் அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கா. அவன் நம்ம ஹீரோக்குமே அந்த வீடியோவை சென்ட் பண்ணி வச்சான். அவங்க 2 பேருமே க்ளோஸாக இருந்த வீடியோ தான். அதை பார்த்ததுமே அவ்வளோதான், ஹீரோவோட ரத்தமே அங்கே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருது. இவன் வந்துட்டு ஏன் பின்னாடி இந்த மாதிரி அஃபேர் வச்சுட்ருக்காளா, அதனால தான் இவன் கூட எப்போ பார்த்தாலும் அவள் வந்துட்டு சுற்றிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே மனசே தாங்க முடியலை. வீட்டில் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. இவன் எப்படி என்ன தைரியம் தான் வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருப்பான், நான் கண்டிப்பாக இன்றைக்கி அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லும்போது என்ன வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி இருக்குது, எதுக்காக வந்துட்டு இந்த ட்ராமா பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு அவன் கூட அஃபேர் வச்சுட்ருக்குது எனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதும் ஓ இப்போ நீ வந்துட்டு தப்பு பண்ணிட்டு ஏன் மேலே பழைய தூக்கி போடுவியா, நீயுமே வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கதை நான் பார்த்தனே அப்படின்ற சொன்னதும் இந்த வீடியோக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு அந்த வீடியோ காமிச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இதெல்லாம் அவங்க சிஸ்டரும் அந்த அவனோட வேலை தான் சொல்லிட்டு நீ வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணை கூட சுற்றிட்டு இருக்க, ஆனால் வந்துட்டு இதை வந்துட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ளே இப்படியே வந்துட்டு பயங்கர சண்டை போயிட்டுருக்கு. உனக்கு வந்துட்டு பிடிக்கலன்னா பேசாமல் நீ என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒன்று மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கும், நீ வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு வந்து தப்பானவே, நீ வந்துட்டு என்னை பற்றி அப்போ வந்து விசாரிச்சுட்டு சுற்றுறியான்னு சொன்னதும் பேசாமல் நான் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. பிறகு அங்கே நம்ம ஹீரோங்க அவங்க பிரதரை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருக்க நீன்னு சொன்னதும் நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், ரொம்ப ரிச் ஆனவே, ரொம்ப அழகானவே, ஆனால் ஓ ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஓ மேலே அட்ராக்ஷன் இல்லாமல் ஏன்ட்ட வந்துட்டு இருக்கா பார்த்தியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அடிக்க போனதுமே என் மேலே கையை வச்சுன்னு வச்சுக்கோமே, நீ பார்த்ததை இந்த ஊரே பார்க்கும் அப்படின்றத சொல்கிறான். ஆமாம் நீ வந்துட்டு அவளை எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துரு, ஏன்னா அவளும் நான் தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஓ மேலே அவளுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, ரெண்டாவது இப்போ அவள் வந்துட்டு கன்சீவாக வேறு இருக்கா, அந்த குழந்தை என்னோடது தான் சொன்னதுமே ஹீரோங்க ரொம்ப கவலையாயிட்டு அங்கேருந்து போகிறான். அந்த குழந்தையுமே நான் கொல்லாம விட மாட்டேன், டோட்டலாக எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இந்த கம்பெனியோட ஓனரை நான் தான் மாறுவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஆஃபீஸ்க்கு போய் என்னோட ஒய்ஃபை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு கொடுங்க அப்படின்றத சொன்னதுமே பஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டீங்க பாருங்கள், அவங்க 2 பேத்துக்குமே ஏகப்பட்ட நாள் அஃபேர் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப கவலையாயிட்டாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த லில்லி வந்துட்டு நீங்கள் ஏன் கவலைப்பட்டுருக்கீங்க, நீங்கள் எப்படிலாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இந்த வந்துட்டு தண்ணியை குடிங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உன் கையை எவ்வளோ வந்துட்டு ஹார்டாக மாறிடுச்சுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேண்ணா, நீங்கள் இன்றைக்கி கார்டு கொடுத்தீங்களா எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு அதனால தான் சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்காத, நான் அந்த இனத்தில் கொடுக்கல, உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே தான் நான் கொடுத்தேன் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீ வந்துட்டு இதுக்கப்புறம் வெளியெல்லாம் போய் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்க வேணாம், பேசாமல் என்னோட கம்பெனியிலே வந்துட்டு ஒர்க் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு ஜாப் போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்துட்டு அங்கே சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மெடிசன் போடுங்க, உங்களுக்கு வயிறு பெயினாக இருக்குல்ல, நான் அதனால தான் ப்ரெட்டும் பாலும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ஹீரோக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் கொடுத்ததுமே நான் உள்ளே வச்சுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இவளுமே பின்னாடியே போயிட்டு அவன் வந்துட்டு அங்கே கோடெல்லாம் வந்து போட்டுட்ருக்கான். எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. அவன் அங்கேருந்து போனதுமே இவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே போய் அதில் பார்த்தா ஆல்ரெடி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கா போல், அதை வந்துட்டு எடுத்துட்ருக்கா. எல்லாமே வந்துட்டு அங்கே ஜியாங் ஆல்ரெடி சொல்லியிருக்கான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதவே அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. ஜியாங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே ஃபைனலாக அந்த கம்பெனி எல்லாமே நம்ம கைக்குள்ளே வரப்போகுது, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு வாழலாம், அந்த ஃபைலை மட்டும் நீ எடுத்துகிட்டு வந்துருன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கா. இவன் ரொம்ப அங்கே வந்துட்டு டென்ஷனோடு இருக்கும்போது அவன் வந்துட்டு மசாஜெல்லாம் கொடுத்ததும் நீ இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட க்ளோஸாக வர வேலை வைக்காது அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டுருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன்றப்ப இதெல்லாம் என்னோட கடமை தான், நீங்கள் வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே பேம்பரிங் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாச்சும் கைக்குள்ளே போடணுன்றதுக்காக வேலை பண்ணி
பண்ணிட்டுருக்கா. உண்மையிலேயே சொல்லவா, நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து உன்னை பார்த்துருந்தேன். நான் இவ்வளோ தூரத்துக்கு நம்மள லைஃப்பில் வந்துட்டு ப்ராப்ளமே வந்திருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவனும் எங்களுக்கு வந்து க்ளோஸாக பேசிட்டு, ஆனால் அவன் அந்த பர்த் மார்க்கவே பார்த்துட்ருக்கான். சரி ஓகே, நான் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகிறேன், நீ வர வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே அந்த ரூமுக்கு வந்து அந்த ஃபைல்ஸை ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாமே நல்லா தான் நடக்க போகுதுன்னு பார்த்தாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே உள்ளே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும், நீ வந்துட்டு தில்லாடங்களி வேறு பண்ணினா எங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி பண்ண தெரியாதான்னு சொன்னதும், அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து 2 பேருமே ஒன்றா தான் பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொன்னதுமே, ஆமாம் உன்னை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் எப்போ வந்துட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனேனோ உன்னோட பர்த் மார்க்கை பார்த்தப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ வந்துட்டு ஹாட்டாக இருந்தாலுமே அந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவா. உன்னால் கொஞ்சம் கூட அந்த சூப்பை குடிக்க முடியலையே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாருமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற சொன்னதுமே அவர் ரொம்பவே வந்து கோவமாயிடுறா. ஹீரோயினை பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸுமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே நான் வந்துட்டு சென்லின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். நானுமே இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீ எப்படி என்னோட ஃபேஸை வந்துட்டு ஃப்ராடு பண்ணி என்கிட்ட வாங்கினன்றதெல்லாம் சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போங்க அந்த ஃபூக்கு வந்துட்டு அவன் மெசேஜ் பண்ணி விடுறான். எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு வான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக உள்ளே வந்ததுமே இவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அவன் பயந்து வெளியே ஓட பார்க்குறான். ஆனால் ஆளை வச்சு அங்கே வந்துட்டு வளைச்சி கட்டி பிடிச்சிடுறாங்க. இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே இவள் வந்து ஃப்ராடு வேலை பண்ணா அப்படின்ற சொல்லிட்டு அவன் மேலே அங்கே பழிய போட்டதும், ஏன்டா பாவி நீ வந்துட்டு பண்ணிவிட்டு இப்போ பழியத்துக்கு ஏன் மேலேயே போட்டுட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்குள்ளே ப்ராப்ளம் ஆகிடுது. அவளுக்குமே புரிஞ்சுக்குது அப்படின்னு இவனுக்கு லவ்வே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ என்ன உனக்கு ஹாப்பி தானே, என்கிட்ட இருந்து எல்லாமே பறி போயிடுச்சுன்னு சொன்னதும், நீ வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்க, எப்பயுமே நான் வந்துட்டு உன்னை வந்து தப்பாகவே நினச்சதே கிடையாது, நீ எப்பயுமே என்னோட சிஸ்டர் தான், நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் உன்னை அப்போ இருந்து இப்போ வரைக்குமே, இனிமேலுமே நான் உன்னை எப்பயுமே ஹேட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணி மையமே உனக்கு ஹேட் பண்ணலன்னு சொன்னதும், எப்பயுமே வராது ஏன்னா நீ என்னோட சிஸ்டர்னு சொன்னதுமே அவளுக்குமே அங்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க இருந்து போயிடுறா. புரிஞ்சுக்குது சிஸ்டர் வந்து உண்மையே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்தி அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு அந்த மூவியுமே பெரிய சக்ஸஸ் ஆகிடுது. அவங்க 2 பேர்த்தையும் அங்கே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. 2 பேருமே ரொம்ப வந்து ஹாப்பியாக அங்கே வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ நான் இப்போ உன்னை லிலின்னு கூப்பிடவா இல்லை ஷென்லின்னு கூப்பிடவான்னு சொன்னதும், உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் கூப்பிடுங்க, ஆனால் எப்பயுமே நான் உங்கள் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை அங்கே வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.